இந்தியா கிட்ட இல்லாத வளங்கள் கிடையாது. குறிப்பாக இந்தியா தான் நம்பர் 1 இளைஞர்களுடைய எண்ணிக்கையில அதிகமா இருக்கிற நாடு இந்தியா தான். ஸோ இவ்வளோ பெரிய இளைஞர்கள் இருக்கிற இடம், படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற ஊரு நாடு, அதுவும் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ், இந்த ஸ்டெம்னு சொல்ற ஸ்டெம் செட் ஆஃப் எஜுகேஷன்ல அதிகமா படிச்சு ட்ரெயின்டா இருக்கிற செக்ஷன், இங்கிலீஷ் சரளமா பேசுற தெரிஞ்ச ஒரு செக்ஷன், இதெல்லாமும் ஒரு பெரிய குவாலிஃபைடு செக்ஷனா இங்க இருக்குன்றதுதான் உலக நாடுகள் நம்ம நாடை பத்தி அசஸ் பண்றது. நம்ம வந்து வெளியில செல் பண்ண வேண்டியதும் அதுதான். இதை தாண்டி நமக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, பெரிய இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வர வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இதெல்லாம் வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணாம அதெல்லாம் பல நாடுகளுக்கிட்ட அவங்க விட்டுட்டு தோத்து போயிட்டு இவங்களால வந்து அதை ப்ராப்பரா செல் பண்ண முடியாம, இன்வெஸ்ட்மெண்ட் வர வைக்க முடியாம, அட்ராக்ட் பண்ண முடியாம, லோ எண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து கொண்டு வந்து நாங்க நிறைய கொண்டு வந்துட்டோம், $1 trillion எக்கானமி அப்படின்றதெல்லாம் வந்து இங்க பொய் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் தப்பு. இதை கொண்டு வர முடியுமானா கொண்டு வர முடியும். பல்வேறு டேட்டா சென்டர் அந்த மாதிரியான பல்வேறு R&D செய்யற நிறுவனங்கள், பல்வேறு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செய்யற நிறுவனங்கள், ஆக்சுவல் இன்ஜினியரிங் செய்யற நிறுவனங்கள், இதெல்லாமே பல யூஎஸ்ல இருந்து வெளியில வருது, யூரோப்ல இருந்து வெளியில வருது, பல நாடுகள்ல வந்து இவங்க செட்டப் பண்றதுக்கு தேவையா இருக்கு. குறிப்பா இந்தியா பாரியான மிகப்பெரிய பாப்புலேஷன் நம்மளோட ஸ்ட்ரென்த், இவ்வளவு பெரிய பாப்புலேஷன் இருக்கிற நாட்டுல என்னெல்லாம் பொருட்கள் விற்கிறாங்களோ எல்லாருமே இங்க வந்து செட்டப் பண்றதுக்கு தான் விரும்புவாங்க. ஏன்னா இங்கே உற்பத்தி பண்ணி இங்கே செல் பண்றது அவங்களுக்கு சீப். ஸோ அந்த அளவுக்கு வந்து வாய்ப்பு இருக்கிற நாட்டுல இதுதான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதே வந்து போய் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கம்மியான காலியாக போற துறை தான் இங்க வந்து வருது. அப்ப ஏன் அந்த மாதிரி நம்ம அட்ராக்ட் பண்ண முடியல அப்படின்றத அவங்க வெளிப்படையா சொல்லணும். ஏன் நம்ம வந்து ஹைலி குவாலிஃபைடு நிறுவனங்களை அட்ராக்ட் பண்ண முடியல, என்ன சிக்கல் இருக்கு? ஒருவேளை நமக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில சைனா மாதிரி நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியலையா? அது ஃபேக்ட். நம்மளால வந்து சைனா மாதிரியான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில ரிசர்ச்ல இன்வெஸ்ட் பண்ண முடியல. அப்ப இதெல்லாம் அப்போ உங்களோட செலவினங்களை நீங்க வந்து எஜுகேஷன்ல நீங்க வந்து உயர்த்தணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல உயர்த்தணும்னு சொல்லிட்டு அரசு வந்து வெளிப்படையா பேசினா அதை நோக்கி போகும். பட் அதையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணாம இதையும் மூடி மறைச்சு நமக்கு வந்து லோ குவாலிட்டி ஒர்க்கை கொண்டு வர்றது, அதுக்காக வந்து இளைஞர்களோட உயிரை குடிக்கும் சட்டங்களை போடுறது தான் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்கிற பிரச்சனை.